அவர் மனைவியும் வர்றாங்க, அவருடைய பிள்ளை மகனும் வர்றாங்க. 3 பேரும் கீழே இறங்கி வர்றாங்க. அந்த குழந்தைய காணும். ஏன்னா நம்மள கூப்பிட்டது ஒரு குழந்தை, அந்த மழை நேரத்தில காணுமேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட கால் தடம் இருக்கு பார்த்தீங்களா? அத பார்த்துட்டு அப்படி நடக்குறாங்க. 1 நிமிஷம் தாங்க. டமார்னு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா அவர் குடியிருந்த வீட்ல இடி விழுந்துருச்சு. அப்படியே வீடே தரைமட்டமாயிருச்சு. அவர் யோசிச்சு பார்க்குறாரு, வெள்ளைக்கார கலெக்டர் யோசிச்சு பார்க்குறாரு. நம்ம இவ்வளோ நேரம் வீட்டுக்குள்ள தானே இருந்தோம். யாரோ ஒரு குழந்தை தானே நம்மள கூப்பிட்ட சத்தம் கேட்டது. வந்து பார்த்தா நம்ம இப்படி நம்ம வீட்டுக்குள்ள இருந்திருந்தா குடும்பத்தோட நம்ம இறந்து போயிருப்போமே. யார் அந்த குழந்தை? இந்த நேரத்தில வந்து நம்மள கூப்பிட்டு காப்பாத்திருக்கேன்னு அந்த குழந்தையோட காலடி தடம் இருக்கு பார்த்தீங்களா? அத பார்த்துக்கிட்டே நடந்தாராம். அந்த சகதியில இருந்த கால் தடம் பார்த்துக்கிட்டே போனா, அந்த காலடி தடம் முடிஞ்ச இடம் சாட்சாத் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அந்த வாசல்ல போய் நிறைவடைஞ்சதுங்க. அதான் அந்த கலெக்டர் நினைச்சாராம். இந்த கோவிலுக்காக நம்ம உள்ள போய் சாமி கும்பிட்டதில்ல. ஆனா அந்த கோவிலை சுத்தமா வச்சிருக்கணும்னு நினைச்சோம். இந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சோம். அதுக்காக நம்மள அந்த மீனாட்சி அம்மனே வந்து காப்பாத்திருக்கான்னு நினைச்ச அந்த கலெக்டர், அந்த குழந்தையோட காலடி தடம் இருக்கு பார்த்தீங்களா? அத அளவெடுத்து அந்த அந்த அளவிலேயே தங்க பாதுகை செய்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு காணிக்கையா கொடுத்திருக்கார். இப்போ நாளைக்கே நீங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா, அந்த பொருட்காட்சியில அவர் இந்த கலெக்டர் ரோஸ் ஃபாதர் என்கிற வெள்ளைக்கார கலெக்டர் கொடுத்த அந்த தங்க பாதுகை அங்க இருக்குங்க. கரெக்ட். நல்ல விஷயங்களை யோசிக்கிறவங்கள கடவுள் எந்த ரூபத்தில் வேணாலும் வந்து காப்பாற்றுவார் அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ சாட்சிகள் இருக்கு. திருமுருக கிருபானந்த வாரியார்னு ஒரு அற்புதமான ஆன்மீக பேச்சாளர். அவரை பார்த்து ஒருத்தவங்க கேட்டாங்களா, ஏங்க கடவுள் எங்கே பார்த்தாலும் இருக்கார், அங்கே இருக்கார், தூணில் இருக்கார், துரும்பில் இருக்காருங்கிறீங்க, அப்புறம் ஏன் கோயிலில் போய் சாமி கும்பிடணும் அப்படின்னு கேட்டபோது அவர் ஒரு கதையை சொன்னார், நடந்த சம்பவத்தை சொன்னார். அப்படி சைக்கிளில் போகிறான்ல, நம்மளாம் முன்னால் இப்போ தானே சைக்கிள் மாறிடுச்சு, அப்படி போகும்போது போலீஸ்கார் அப்படி நிறுத்துவார். நிறுத்தி நிறைய பேர் அப்படி நடந்த சம்பவம். நிறுத்தி டைனமோன்னு ஒன்று இருக்கணும், லைட் இல்லாமல் போகக்கூடாது. 6 மணிக்கு மேலே டைனமோ லைட் இருக்கும் சைக்கிளில். லைட் இல்லாமல் போகிற அப்படின்னதுக்கு அந்த சைக்கிள் ஓட்டிகிட்டு போனோம் சொன்னானா, ஏங்க வானத்தில் பாருங்கள் நிலா, சுற்றி எங்கே பார்த்தாலும் லைட் எரியுது, இந்த சைக்கிளில் லைட் இல்லைன்னா ஒரு குறையா அப்படின்னு அந்த போலீஸ்காரர் என்ன பண்ணாரான், அந்த சைக்கிளில் இருக்கிற டீப்பை திறந்து விட்டு, அந்த வால் டீப்பை திறந்து விட்டு காற்று இறக்கி விட்டாரான். என்ன அப்படி காற்று எப்படி வண்டி ஓட்ட முடியும்? ஏன் வண்டி ஓட்ட முடியாது? எங்கே பார்த்தாலும் காற்று நிறைஞ்சிருக்கு, மூச்சு விடுறோம், எல்லா இடத்துலையும் காற்று நிரம்பி இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு சைக்கிள் ஓட்ட முடியாதான்னு கேட்டாராம். அதுபோல் எல்லா இடத்திலும் கடவுள் நிரம்பி இருந்தாலும் அந்த சக்தின்னு ஒரு இடத்துல போய் நம்ம நின்று கேட்கும் போது அருள்பாலிக்கிற கடவுள் கூடுதலான நமக்கு அந்த அருளை வாய்ப்பாருங்கிறதுக்கு தான் நம்ம கோவிலுக்கு போகிறோன்னு சொன்னது அவர். அற்புதமான இந்த அருள்மிகு ஸ்ரீ உச்சிகாளியம்மன் ஆலயத்தினுடைய திருவிழா. அப்படி அம்மனை வணங்கி தொடங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கற்பகமே மீண்டும் அருள்மிகு ஸ்ரீ உச்சிகாளியம்மனை வணங்கி ரொம்ப ஒரு யதார்த்தமான தலைப்பில் இன்றைக்கி ஒரு பட்டிமன்றம். இந்த தலைப்புக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு தலைப்பு. மகிழ்ச்சி மனநிறைவை தந்தது அந்த காலத்துலையா இந்த காலத்துலையா? அதை தான் இந்த காலத்துக்கு புரிகிற மாதிரி அஞ்சல் காலமா ஆண்ட்ராய்டு காலமா? அஞ்சல் காலமேன்னு இவங்கெல்லாம். ஏன்னா நம்மெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னால் பொங்கல் வாழ்த்து அனுப்புவோம், அஞ்சல் அட்டையில் தான், கடிதம் தான். இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு. இப்போ தந்தி யாராவது கொடுக்குறாங்களா என்ன? ஏதாவது அவசரம்னா தந்தி கொடுப்பாங்க. இப்போ தந்திக்கே தந்தி கொடுத்தாச்சு, தந்தி கிடையாது. இப்போ இவங்கெல்லாம் ஆண்ட்ராய்டு காலம். இந்த 15 வருஷமா 20 வருஷமா இன்னைக்கு செல்போன் இல்லாத உலகத்தை பார்க்க முடியாது. அப்படி ஒரு உலகத்தில் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மகிழ்ச்சி மனநிறைவு நமக்கு தந்தது அந்த அஞ்சல் காலமா இல்லை இந்த ஆண்ட்ராய்டு காலமானு ஒரு கலகலப்பான ஒரு தலைப்பில் யதார்த்தமான ஒரு தலைப்பு. ஏன்னா வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே பாருங்கள், இந்த காலத்தில் நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. ஒரு பரபரப்பாகவே இருக்கும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் இருந்த வாழ்க்கை நமக்கு இன்றைக்கி இருக்கா அப்படின்னு எத்தனை பேர்கிட்ட கேட்டோம்னா, அது நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது வேறு. அந்த வாழ்க்கை இன்றைக்கி இருக்கா பரபரப்பாகவே இருக்கும். அன்றைக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எப்போ இந்த கையில் செல்லு வந்ததோ வாழ்க்கை ஒரு பரபரப்பான வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டோம். சில பேரெல்லாம் பாருங்களேன், எனக்கு டென்ஷனே கிடையாது சார், எனக்கு டென்ஷனே கிடையாது அப்படின்னு டென்ஷன் ஆயிடுறான். இன்னும் சில பேரை பாருங்கள், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சார், எல்லா கடமையும் முடிச்சிட்டேன், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நம்மகிட்ட பிரச்சனை பண்ணுறான். இப்படியே நம்மளால் பரபரப்பாகவே இருந்துக்கிட்டு இருக்க காலம். நான் ஒரு விஷயம் சொன்னால் நீங்களாம் ஆச்சரியப்படுவீங்க. நான் சமீபத்தில் நேரில் பார்த்த விஷயங்க, பெரியவங்க இருக்காங்க தெரியும். நான் சமீபத்தில் நேரில் பார்த்த விஷயம் சில மேடையில் கூட நான் அதை சொல்லியிருக்கேன். நம்ம பொதுவாக இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோன்னா, இந்த படையல் வச்சு மதியானம் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட மாட்டோம். முதல்ல என்ன பண்ணுவோன்னா, குழந்தைங்கள்லாம் பசிக்கும், முதல்ல காக்காவுக்கு சோறு வைக்கணும் அப்படின்னு முதல்ல காக்காவுக்கு சோறு வச்சுட்டு அப்புறம் தான் நம்மளாம் சாப்பிடுவோம். இந்த குழந்தைங்கள்லாம் பசிக்குதுங்கிறோம், கான்னு கூப்பிடுவோம், காக்கா வந்து தொலையாது. ஒரு வழியாக கொண்டு போய் காக்காவுக்கு கொண்ட எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு அது சாப்பிடுதா இல்லைன்னு பார்க்குறது கூட கிடையாது. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுத்து நம்ம சாப்பிட்றோம். இப்படி ஒரு வழக்கம், ஒரு ஐதீகம். ஏன்னா காக்காங்கிறது நம்ம முன்னோர்கள் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. நான் சமீபத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் சென்னைக்கு போயிருந்தேங்க. எங்கள் அக்கா பசங்க அடையாறில் அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கான், 7வது மாடியில் இருக்கான். அன்னைக்கு போயிருக்கேன். அன்னைக்கு ஒரு அமாவாசை போல இருக்கு, எனக்கு தெரியல. இதே மாதிரி படையல் எல்லாம் சமைச்சு வச்சுட்டு சாப்பிட போகிறேன்னு உட்கார போகிறேன். காக்காவுக்கு சோறு வைக்கணும்னா, ஏன்டா கிராமத்திலே காக்கா வர மாட்டேங்குது, இங்கே எப்படா அடுக்குமாடி குடியிருப்பு 7வது மாடியில் எப்படா வரும்னு? அதெல்லாம் வரும் அப்படின்னா
கரெக்டாக மதியானம் 1 மணி இருக்குங்க. வாசலில் ஒரு காலிங் பில் சத்தம். கதவை திறந்தா வாசலில் ஒரு ஆள் நிற்கிறான், கையில் கூண்டுக்குள்ளே ஒரு காக்கா. இவன் ஒரு தட்டை எடுத்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு நீட்டினா பாருங்க. அவன் கூண்டை திறந்தான், காக்கா ஒரு கொத்து, டொப்புன்னு ஒரு கொத்து 200 காசு வாங்கிட்டு போகிறான். வரிசையாக காலிங் பில் அடிச்சுக்கிட்டே போகிறான், கூண்டை திறக்கிறான், சாதம் ஒரு கொத்துக்கு 200 ரூபாய். 2 மணி நேரத்தில் 5000 ரூபாய் சம்பாரிச்சிட்டான் பாருங்க. கிளியை வச்சு சம்பாரிச்சதான் நம்ம பார்த்துருக்கோம், காக்கா வச்சு கூட சம்பாதிக்க முடியும்னு யோசிச்சிருக்கான்னு இன்னைக்கு எவ்வளோ மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்குங்கிறதெல்லாம் பேசுறதுக்கு தான் இன்னைக்கு ஒரு அற்புதமான பட்டிமன்றம். யோசிச்சு பாருங்க, இந்த மாற்றம்ங்கிறது எங்கேருந்து நிகழ்ந்துருக்கு. இந்த பக்கம் அந்த காலம்னு பேசுவோம். 2 விஷயம் சொல்லிட்டு நான் அவங்களை அறிமுகப்படுத்திடுறேன். ஏன்னா நல்ல பேச்சாளர்கள் இருக்கும்போது நடுவருக்கு நிறைய பேசணும்னு அவசியம் இல்லை. அற்புதமாக பேசக்கூடிய அவங்களை அறிமுகப்படுத்தும் போது தெரியும் எல்லாருமே நீங்கள் பார்த்த பேச்சாளர்கள் தான். இப்போ அஞ்சல் காலம்னு பேச வந்திருக்காங்களே, ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். பெரியவங்களுக்கு தெரியும், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் இப்படி ஒரு தண்ணி பாட்டில் இருக்கா பார்த்துருக்கோமா? நம்ம இப்படி பாட்டிலில் தண்ணி வரும்னு யோசிச்சிருப்போமாங்க? நம்ம பஸ்ஸில் பயணம் பண்ணால் வீட்டிலேருந்து ஒரு கூஜாவில் தான் தண்ணி கொண்டு போவோம். யாராவது தாகம்னா கொடுப்போம், ஏன்னா அது நம்ம வீட்டிலேருந்து கொண்டு போன தண்ணி. இப்போல்லாம் கொடுக்குறதும் இல்லை, அவன் கேட்குறதும் இல்லை. ஏன்னா 20 ரூபா பாட்டில். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 20 வருஷம் கழிச்சு, 20 வருஷம்லாம் இல்லை, இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சு பாருங்கள், இந்த தண்ணி பாட்டிலெலாம் வராது, கடையில் விற்காது, வீட்டில் குடிக்கிறதுக்கே தண்ணி வராது. நடக்கும் பாருங்க, எவ்வளோ நடக்கும்போது அது நடக்காதா? அப்புறம் எப்படி தண்ணி குடிக்கிறது? ஒன்றும் இல்லை. இப்போ அங்கங்கே காருக்கு பைக்குக்கு பெட்ரோல் போடுறதுக்கு பெட்ரோல் பங்க் இருக்குது பார்த்தீங்களா? அது மாதிரி அங்கங்கே 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல வாட்ரு பங்குன்னு வந்துடும். தண்ணி தாங்க அடித்தா நேராக போய் வாயை மட்டும் ஆன்னு பிறந்தோம்னா டீப் வச்சு பிடிச்சிருவான். மீட்டரை பார்த்துட்டு காசு கொடுத்துட்டு வந்துட வேண்டியதான். எதுக்கு வீட்டில் குடம், எதுக்கு தண்ணி பிடிக்கணும்? காலம் எப்படி மாறிக்கிட்டு இருக்கு பாருங்களேன். இந்த சின்ன பசங்களெல்லாம் பாருங்கள், நான் சின்ன வயசாக இருந்த ஞாபகம் வருது. அப்படி விளையாண்டாங்க, ரோட்டில் தானே விளையாண்டோம், மண்ணில் தானே விளையாண்டோம். எங்கள் அம்மா அடித்து பள்ளிக்கூடத்துக்கு 4:30 மணிக்கு வந்தால் வீட்டு வாசல்ல இருந்தே பையை தூக்கி உள்ளே எறிவோம். அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு விளையாட போயிடுவோம். 6 மணி வரைக்கும் தான் எங்கள் அம்மா பார்க்கும், அதுக்கப்புறம் தேடி வந்துடும். எங்கடா அவன்? அதுக்குன்னு காட்டி கொடுக்குறதுக்குன்னு நிறைய பேர் இருப்பான், உங்கள் பையன் அங்கே இருக்கான் அப்படின்னு அடித்து இழுத்துட்டு வருவாங்க. மண்ணில் விளையாண்டாங்க. இன்றைக்கி இருக்கிற பசங்க யாராவது வெளியில் வந்து விளையாடுறான மண்ணில்? எல்லாம் எடுத்தோடனே கையில் செல்லை தான் எடுத்துக்கிறான். நம்ம மண்ணில் விளையாண்டோம், சட்டையில் மண்ணு போடும், அழுக்கு போடும், உடம்புல அழுக்கு போடும், அவ்வளோதான். குளிச்சா சரியாயிடும், சட்டையை துவைச்சா சரியாயிடும். ஆனால் அந்த செல்லுக்குள்ளே மூழ்கி கிடக்கிறானே இன்னைக்கு, இது மூளை இல்லைங்க, அழுக்காகுது. நிறைய பெண்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? என் பிள்ளைகிட்ட கையில் செல்லை கொடுத்தா என்ன சொன்னாலும் கேட்பான், கையில் செல்லை கொடுத்துட்டா என்ன சொன்னாலும் கேட்பான், சாப்பிட சொன்னால் சாப்பிட்ருவான், எல்லாத்தையும் கேட்பான். இப்போ கேட்பான், அப்புறம் அப்பா ஆப்பு. அவனுக்கு ஏதாவது வேலை ஆகணுங்கிறதுக்காக கையில் செல்லை கொடுத்துட்டு, என் பையன் செல்லை கையில் கொடுத்துட்டு என்னங்க அப்படியா இருந்தோம். எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, அப்படி பாட்டு சொல்லி விளையாடுவோம். 5 வயசில் நான் மாடின பாட்டு எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்படி விளையாடும் போது அடடா அண்ணாமலை, அண்ணாந்து பார்த்தா ஒன்றும் இல்லை, போக போக ஜவுளி கடை, போய் பார்த்தா இட்லி கடை, இட்லிக்கு சட்டினிக்கு சண்டை வந்துச்சான், 10 காசு டீ போய் வலிக்கி விட்டுச்சான். அப்படிலாம் பாடியிருக்கோம். எப்போ நான் 5 வயசாக இருந்து பாடும்போது ஞாபகம் இருக்குது. இன்றைக்கெல்லாம் பையன் பாடுறானா? எங்கே பாடுறான்? அவன் தான் குனிஞ்சிடறானே, உட்காந்து அப்படியே மூழ்கிடுறானே. அன்றைக்கி நான் சென்னையில், மதுரையிலேருந்து சென்னைக்கு போகிறாங்க ரயிலில், நைட்டு 12 மணிக்கு இருக்கும். ஒருத்தன் பதறான், ஐயோ என் செல்லை காணும், சார்ஜ் போட்டு படுத்து தூங்கியிருக்கான், எவனை உருவிட்டு போயிட்டான் செல்லை மட்டும். என் செல்ஃபோனை காணும். பக்கத்தில் இருக்கவன் கேட்குறான், என்ன சார் என் செல்ஃபோனை காணும் சார்? அப்படியா சார், செல்ஃபோனை காணுமா? ஆமாம் சார்ண்ணா. அப்போ அந்த சார்ஜர் சும்மா தானே இருக்கும், எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. எவ்வளவு இறக்கம் இல்லாதவனா இருப்பான். அவனே செல்லை காணும்னு பதறான், அந்த சார்ஜர் சும்மா தானே இருக்கு, எனக்கு கொடுங்கன்னா எப்படி இருக்கானுங்க பாருங்க. அன்னைக்கு பார்க்குற எங்கள் ஊர் பக்கம் ஈசிஆர் ரோட்டில் பைக்கில் ஒருத்தன் விழுந்துட்டாங்க. பின்னால் பைக்கில் போனால் ஓடி போய் நிறுத்திவிட்டு தூக்க போகிறான்னு பார்த்தா செல்ஃபி எடுக்கிறான். செல்ஃபி எடுக்கிறது கூட பரவாயில்ல, அதை ஃபேஸ்புக்கில் போடுறான், அது கூட பரவாயில்ல. அதுக்கு கீழே ஒரு வார்த்தை வேறு எழுதுறான், அங்கே அவரை காப்பாற்ற ஆளே இல்லை, தூக்கி விட ஆளே இல்லைன்னு போட்டிருக்கான். அப்போ இவன் யாரு? அப்போ இவன் மனுஷனே இல்லைங்கிறத இவனே ஒத்துக்கிறான் பாருங்க. எப்படி போய்கிட்டு இருக்கு இந்த உலகம். இந்த காலத்தில் எப்படிங்க இன்னைக்கு மன நிம்மதி இருக்குன்னு சொல்ல முடியும்னு கேட்குறது. ஏன்னா இப்போ ஏடிஎம் எல்லாத்துக்கும் இப்போ கையில் காசே வேண்டியது இல்லைங்க, எல்லாம் கார்டு தான், அட்டை தான். அட்டை எடுத்தால் உடனே நமக்கு வார்த்தையை சொல்லுது, மிஷினு பேசுது. நம்ம காசு எடுத்தோன்னே எங்கள் வங்கியின் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி மிஷினு சொல்லுதுங்க. அன்னைக்கு காஞ்சிபுரத்தில் திருடனுங்க மிஷினை உடைச்சி பணம் எடுத்திருக்கானுங்க, அவனுக்கும் நன்றி சொல்லியிருக்கு. எங்கள் வங்கியின் சேவையை பாராட்டியமைக்கு நன்றி. திருடனுக்கும் நன்றி, நமக்கும் நன்றி. நம்ம பணத்தை நாம் எடுக்க போனாலும் நன்றி. இப்படி போயிட்டு இருக்க இந்த காலம் நிம்மதியாக இருக்குமா, இல்லை அந்த காலம் நிம்மதியாக இருக்குமா, இல்லை இந்த காலம் நிம்மதியாக இருக்குமான்னு கேட்டிருக்கோம். இவங்க அஞ்சல் காலம், ஆண்ட்ராய்டு காலம்னு பேச வந்திருக்காங்க. உண்மையிலே ரொம்ப அதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். இந்த காலத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஆனாலும் இந்த காலத்தில் அற்புதமான விஷயங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த பிள்ளைகள் இருக்கானே, நம்ம வயசுல எல்லாம் நம்ம யோசிக்காத விஷயத்தை அவன் யோசிக்கிறாங்க.
நாம யோசிக்காத விஷயத்தை யோசிக்கணும். அன்னைக்கு என் பையன் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். அப்பா அம்மா எங்க பிறந்தாங்கன்னு கேட்டான். திடீர்னு அம்மா திருத்துறைப்பூண்டிங்கிற ஊர்ல பிறந்தாங்கடான்னு. நீங்க எங்க பிறந்தீங்கன்னு என்கிட்ட கேட்டான். நான் அதிராமணத்துல பிறந்தேன். அண்ணன் எங்க பிறந்தான்? அண்ணன் தஞ்சாவூர்ல பிறந்தான்டான்னு. நான் எங்க பிறந்தேன்னு கேட்டான். நீ பட்டுக்கோட்டையில பிறந்தேன்னு சொல்றேன். அது கேட்கறான். 4 பேர் 4 ஊர்ல பிறந்துட்டு எப்படி ஒரே வீட்டுக்குள்ள வந்தோம்னு கேட்கறாங்க. நான் குழம்பி போயிட்டேன். அவனுக்கு பதில் சொல்றதுக்கு நான் குழம்பி போயிட்டேன். அவ்வளோ ஆராய்ச்சி பண்றானுங்க இன்னைக்கு இருக்கிற பசங்க. அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. நம்ம நீங்க யோசிச்சு பாருங்க, மனிதனுடைய சராசரி வயது 45 வயசு 50 வயசு இருந்தது. இன்னைக்கு அந்த சராசரி வயதுங்கிறது இன்னைக்கு 65 வயசு வரைக்கும் கூடி இருக்கு. ஏன்னா மருத்துவங்கள் வந்திருக்குங்க. இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் யாருக்காவது நெஞ்சு அடைச்சு மாரடைப்பு வந்து செத்து போனால் பேய் அடிச்சிருச்சுன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. அது என்ன நோயின்னு கண்டுபிடிச்சி இன்னைக்கு காப்பாற்றுறதுக்கான வைத்தியங்கள் வந்துருச்சு. காலம் மாறிடுச்சு. அன்னைக்கெல்லாம் பெண்கள் படித்தாங்களா? இத்தனை பெண்கள் இன்னைக்கு குடும்பத்தில் யாராவது பெண்கள் படிக்காதவங்க இருக்கான்னு சொல்ல முடியுமாங்க? காலம் எவ்வளோ மாறி இருக்கு. இன்றைக்கு எண்ணில்லா துறையிலும் பெண்ணில்லா துறை இல்லை, எல்லா துறையிலும் இன்னைக்கு பெண்கள் வந்திருக்காங்க. இன்னும் ஒரே வரியில் பெண்களை பார்த்து சொல்லணும்னா, ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால குடும்பங்களே பெண்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொன்ன காலம் போய் இன்றைக்கு பெண்களெல்லாம் சேர்ந்து குடும்பத்தை காப்பாற்றுகிற காலத்துக்கு வந்திருக்கோமே. பெண்கள் நீங்க தான் கைதட்டணும். அவ்வளோ மாறி இருக்கு. இந்த காலம் மகிழ்ச்சி இல்லையா? இந்த காலம் சந்தோஷம் இல்லையா? ஏங்க அந்த ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால ஒரு பாட்டுங்க, ஒரே வரி தான். அதே வரி தான் இப்பவும் இருக்கு. அன்னைக்கு கொஞ்சம் இப்படி இழுத்தான். ஏன்னா அப்படிதான் போகும். இதோ பார்த்தேன் ரசித்தேன் பக்கமர துடித்தேன்னு இழுத்தது. அதே வரி இன்னைக்கு பாடுறான் பாருங்க. பார்த்தேன் 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 சுட சுட ரசித்தேன் 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 நீர்விழி தவணை முறையில் என்னை கொள்ளுதே. அப்படி வேகம், காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வேகம் இருக்கணும்ல. அந்த மாற்றம் தான் இன்னைக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு பசங்க பேசுற வார்த்தையே நமக்கு புரிய மாட்டேங்குதுங்க. வித்தியாசமா சொல்றான். நான் ஏதாவது பேசுறேன்னா என் பையன் என்னை பார்த்து சொல்றான், ரொம்ப உருட்டாதங்கிறான். எவ்வளோ பெரிய உருட்டுங்கிறான். என்னடா அதுன்னா புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லாதங்கிறான் ஒருத்தன். என்னென்ன வார்த்தைகளை புதுசா கண்டுபிடிக்கிறான் பாருங்களேன். எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். ஒருத்தனை திட்டும் போது போடா வெண்ணன்னு சொல்லி திட்டுறோம். போடா வெண்ணெய், என்னைக்காவது போடா பால், போடா தயிர், போடா மோருன்னு திட்டிருக்கோமா? ஆனா போடா வெண்ணெய்ன்னு திட்டுறோமே. ஏன் இப்படி வித்தியாசமா நான் அப்புறம் யோசிச்சு பார்த்தேங்க. அப்புறம் படித்தேன். ஏன்னா இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா போடா வெண்ணன்னு ஏன் திட்டுறான்னு. நீங்க ரொம்ப அற்புதமான வள்ளல்கள்லேயே மிகச்சிறந்த வள்ளலாக இருந்த சடையப்ப வள்ளல் இருக்கார் பாருங்க. கம்பராமாயணம் வெளியில வரத்துக்கு கம்பருக்கு அருளியது அவர் தான். அந்த சடையப்ப வள்ளல் வந்து பிறந்த ஊர் திருவெண்ணை நல்லூர். யாரு போனாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாராம். அப்படி கொடுத்து உதவுற வள்ளல். யாருக்காவது கஷ்டம்னா வெண்ணெய்க்கு போடா அப்படின்னு சொல்லுவாங்களாம். போடா வெண்ணெய், அந்த வெண்ணெய்க்கு போடாங்கிறது தான் போடா வெண்ணெய். ஏதாவது கஷ்டமா போடா வெண்ணெய் அப்படின்னு சொன்னது தான் மருவி இன்னைக்கு திட்டத்துக்கு பயன்படுத்துறதுக்கு வந்த வார்த்தைன்னு மாறி போச்சு. எவ்வளோ மாறி இருக்கு பார்த்தீங்களா வாழ்க்கையில். எத்தனை விஷயங்கள். ஏங்க ஒரு நீங்கள் கலைத்துறை நல்லா அற்புதமாக பாடக்கூடியவங்க இசையோடு வந்திருக்கு. ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால் ஒரு காதல் பாட்டுன்னா எப்படி இருந்தது? அன்னைக்கு ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால் பெரியவங்க கேட்ட காதல் பாட்டு, ரோஜா மலரே ராஜகுமாரி ஆசை கிளியே, அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணுறான். எப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். நம்ம வாத்தியார்களை எப்படி சொன்னோம், இப்போ நம்ம ஆசிரியர்களை பாடம் நடத்துகிற ஆசிரியர்களை எப்படி ஒரு காலத்தில் குருநாதர் அப்படின்னாங்க, அப்புறம் குரு அப்படின்னாங்க, அப்புறம் ஆசிரியர் ஆசான், அப்புறம் வாத்தியார். இப்போ வாத்தின்னு வந்து நிற்கிறான். எப்படி வாத்தி? ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த, ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள். எப்படி மாறி இருக்கு சினிமா உலகமே மாறி இருக்கு. அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை. இத்தனை மாற்றங்கள் இன்னைக்கு வந்திருக்க. உண்மையிலே அந்த காலம் மகிழ்ச்சியா இருந்ததா இந்த காலம் மகிழ்ச்சியா இருந்ததா அப்படின்னு தான் இன்னைக்கு பட்டிமன்றம். அஞ்சல் காலமே அந்த காலமே அப்படின்னு பேசுவதற்காக வந்திருக்கிறவர். அவருக்கு அறிமுகம் தேவையில்லை. இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகத்தில் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தன்னுடைய பேச்சால் அவர்கள் மனசுல ஒரு நீங்காத இடத்தை பிடித்திருக்கிற அற்புதமான ஒரு பேச்சாளர். அவர் பேச்சாளர்னு சொல்லிக்கிறதுல அவருக்கு எப்பவுமே பெருமை இல்லை. தன்னை ஒரு விவசாயி என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்படுகிற அற்புதமான பேச்சாளர் அன்பு சகோதரர் கொங்கு மஞ்சுநாதன் அவர்கள். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். இவருக்கு இந்த பாட்டை போடணுமா? ஆனா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலங்க இயக்குனர் விசு அவர்கள் அரட்டை அரங்கன்னு ஒரு நிகழ்ச்சி சன் டிவியில் நடத்தினார். நான் ஒரு பேச்சாளராக போனேன். என்ன அதுக்கப்புறம் பேச்சாளர்களை தேர்வு செய்யக்கூடிய குழுவில் அவர் கூட நான் 10 வருஷம் பணிபுரிஞ்சேன். வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை அது.
அந்த நிகழ்ச்சியில் பேசி கோயம்புத்தூரில் பேசி விசுசார்கிட்ட அவ்வளோ பெரிய பாராட்டை பெற்றார். இன்னொன்று தெரியுங்களா, பட்டிமன்றத்தில் இன்னைக்கு பல பேர் வந்து இந்த பழமொழி சண்டைலாம் போடுறாங்க. முதல்ல அரட்டை அரங்கத்தில் தான் பழமொழிங்கிறத முதல்ல சொல்லி மக்கள்கிட்ட அன்பை பெற்ற அற்புதமான பேச்சாளர் தான் நம்ம மஞ்சுநாதன். ஆமாம், ஒரு பக்கம் பாஸ்கர், இன்னொரு பக்கம் மஞ்சுநாதன். மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அது. அப்படி பேசக்கூடிய அவர் பேசினாருன்னா மெய் மறந்து ரசிப்போம். இதில் என்ன ஆச்சரியம்னு, யாரை திட்டுறாரோ அவங்களே கைதட்டி ரசிப்பாங்க. ஏன்னா அதில் சில உண்மை இருக்குதுல்ல. அதனால அப்படி ஒரு ரசிகர் கூட்டம். நிறைய பெண்கள் அவர் திட்டி பேசுகிறாரெல்லாம் வருத்தப்படுவாங்க. ஆனால் எங்கே போனாலும் பெண்கள் தான் கூட இருந்து செல்ஃபி எடுக்கிறாங்க. அது எனக்கு இன்னும் வரையும் புரியவே மாட்டேங்குது. எங்களெல்லாம் அப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் உங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு அவர் கூட எடுத்துக்குவாங்க. அப்படி ஒரு மகிமை அவர்கிட்ட. அந்த அணிக்கு வலிமை சேர்க்க வந்திருக்கக்கூடிய இன்னொரு பேச்சாளர். அவரை பேச்சாளர் அப்படின்னு சொல்கிறதுல மட்டும் பெருமை இல்லை, அவர் 2 கிண்ண சாதனை பெற்று சேலம் ஐஸ்வர்யா. முதல்ல அவங்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்துருங்க. இடையில வாசிப்பீங்களா? நான் பேசும்போது இடையில வாசிக்கல. அவங்கள நான் 2 கிண்ண சாதனை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். அதில் என்ன சாதனைன்னு சொன்னால், பெண்களுக்கு உங்களுக்கு அது ஒரு பெரிய உற்சாகமாக இருக்கும். ஏன்னா அவங்க பண்ண கிண்ண சாதனை 48 மணி நேரம் நெருப்பு வளையத்துக்குள்ளே நடனம் ஆடினாங்க. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, ஏன் சும்மா இருக்காமல் ஏன் போய் நெருப்பு வளையத்துக்குள்ளே? அது 2 தடவை மயங்கி விழுந்து டாக்டர் வேண்டான்னு சொன்ன பிறகும் 48 மணி நேரம் நடனம் ஆடி இருக்காங்கன்னா என்ன காரணம்? இன்றைக்கு உலகம் முழுவதும் பெண் குழந்தைக்கு எதிரான ஒரு வன்முறை இருக்குது. பெண்களுக்கு எதிரான ஒரு பாலியல் ரீதியான வன்முறை இருக்குது. அதுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சாதனை அவங்க பண்ணாங்க. அதன் மூலமாக கிடைச்ச அந்த ஸ்பான்சர் தொகை, விளம்பர தொகையையும் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கே கொடுக்கணும்னு சொல்லி அற்புதமான சாதனை செய்த பெண்ணு தான் ஐஸ்வர்யா, சேலம் ஐஸ்வர்யா. நாளைய இயக்குனர் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி கலைஞர் தொலைக்காட்சியில் வந்தபோது அதில் இவருடைய ஸ்கிரிப்டுன்னு சொல்லுவோம், அந்த திரைக்கதை, இவங்களுடைய வெற்றி பெற்ற திரைக்கதையை அமைச்சு கொடுத்ததுலேயும் அவங்களுடைய பங்கு இருக்குது. அதைத் தொடர்ந்து அந்த பக்கம் வந்திருக்கிறவர் என்னுடைய இனிய நண்பர், என்னுடைய 25 ஆண்டு கால நண்பர் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மண்ணினுடைய மைந்தர், பொருளூரை சார்ந்தவர், அற்புதமான பேச்சாளர். இந்த நிகழ்ச்சி நாங்கள் வர்றதுக்கு ஒரு இணைப்பு பாலமாக இருந்த அற்புதமான, நாங்களும் ஒரு உரிமை குரல் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நாங்கள் கோயம்புத்தூர் நடத்தின போது தான் அவரை நாங்கள் சந்தித்தோம். இன்றைக்கி பல நெருக்கடியில், ஏன்னா ஒரு பேச்சாளராக மட்டும் இல்லை, தொழில் ரீதியாக குடும்பத்தை பார்க்கணும், தொழில் பண்ணணும், அதுக்கு மேலே ஒரு பேச்சரங்கத்துக்குள்ளே ஒரு பேச்சில் வந்து பேசணுங்கிறது மிகப்பெரிய சிரமம். ஏன்னா பேச்சு மட்டுமே தொழிலாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதையும் பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து பேசுவது என்பது மிகச் சிரமம். அந்த ரீதியிலையும் அப்பப்போ எங்களுடைய மேடைகளை வந்து பேசி கொண்டிருக்கிற அற்புதமான பேச்சாளர் அன்பரசனுக்கு இன்னொரு கைத்தட்டல் கொடுக்கலாம். அவருக்கு தாங்க கூடுதலாக வாசிக்கணும். ஆமாம். அதுக்கப்புறம் இந்த அணி, நான் எப்படி அவங்கள வந்து கிண்ண சாதனையாளர்னு சொன்னனோ, இந்த பட்டிமன்ற உலகத்தில் சில பேச்சாளர்கள் அப்படி மேடையில் வந்து உட்கார்ந்தோன்னே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆக அன்னைக்கு மேடை கண்டிப்பாக மக்கள் ரசிக்கிற மாதிரி இந்த மேடை மிகச்சிறப்பாக அமையும் அப்படின்னு சில பேர் வந்து உட்காரும் போது தான் அப்படி ஒரு நம்பிக்கை வரும். அப்படி வந்து அற்புதமாக பேசக்கூடிய, நீங்கள் அவரை பேச்சாளர் அப்படின்னு சொல்கிறது கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னா, அவர் ஒரு தமிழ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர். 10க்கும் +2க்கும் 10ல் 100க்கு 100 வாங்கி பல மாணவிகளை உருவாக்கியவர். +2ல் அந்த முழு மார்க் போட மாட்டாங்க தமிழில், எப்படியாவது ஒரு எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை வந்துடும். ஆனாலும் பல மாணவர்களை, மிகச்சிறப்பான மாணவர்களை உருவாக்கிய அற்புதமான பேச்சாளர் முனைவர் பெருந்துரை ரவிக்குமார் அவர்கள். நிறைய வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கார். மேடையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய வாய்ப்பு. ஒரு காலத்தில் சினிமா நடிகர்கள் தான் வெளிநாட்டுக்கு போக முடியும். ஆனால் இன்னைக்கு தமிழ் பேச தெரிஞ்சாலே தமிழர்கள், உலகத்தில் இருக்க தமிழர்கள் விரும்பி கூப்பிட்டு பேச்சுக்காக கூப்பிட்றாங்கிறது எங்களுக்கு கிடைச்ச எவ்வளோ பெரிய அங்கீகாரம். உண்மையிலே சமீபத்தில் நான் இதுக்கு போயிருந்தேங்க, செசல்ஸ்னு ஒரு நாட்டு, சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கவங்களுக்குலாம் தெரியும். பொங்கல் விழாவுக்கு செசல்ஸ்னு ஒரு நாடு, சவுத் ஆப்பிரிக்கா போயிருந்தேன். அங்கே ஒரு 4 நாள் இருந்தேன். இன்னும் ஒரு 10 நாள் இருக்க மாட்டோமான்னு ஆசைப்பட்டேன். ஏன் தெரியுங்களா? அந்த நாட்டிலே நான் தான் சிகப்பாக இருந்தேன். அப்போ எப்படி இருந்திருப்போம் அந்த நாட்டில், சவுத் ஆப்பிரிக்காவில். அந்த மாதிரி நாடுகளுக்கு போனால் தாங்க நமக்கே ஒரு தன்னம்பிக்கை வரும் போல இருக்குது. ஆமாம், அது ஒரு சந்தோஷம். அப்படி அற்புதமாக ஏமா கிண்டல் சிரிக்கிறீங்க? விட்டுட்டு போயிட்டோம்னா அவங்களாம் சிகப்புங்கிறதுனாலயா? ஆணவமாமா. அடுத்து பேச வந்திருக்கக்கூடிய அவங்கள எப்படி அறிமுகப்படுத்துறது? எந்த ஊர் அவங்க?
இல்லைம்மா, அவங்க பிறந்த ஊர் எனக்கு தெரியும் மணப்பாறைன்னு. சென்னையிலே இருக்காங்களா இல்லை மணப்பாறைக்கு வந்துட்டாங்களாங்கிறதுக்காக கேட்டேன். நாங்கள் 2016 மணப்பாறையில் ஒரு பேச்சரங்கம் நடத்தினோம். யாவரும் கேளீர் அப்படின்னு. இவர் நம்முடைய முனைவர் மரியாதைக்குரிய ஞானசம்பந்தம் அவர்கள் நடத்துறது. நாங்கள் தான் அந்த நிகழ்ச்சியினுடைய இயக்குனராக இருந்து நான் ரவியெல்லாம் அதை நடத்தினோம். அப்போது பேச்சாளராக ஒரு கல்லூரி மாணவியாக வந்து பேசினவங்க தான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவங்க பேசாத மேடை கிடையாது, பேசாத நடுவர்கள் கிடையாது, தொலைக்காட்சி கிடையாதுங்கிற அளவுக்கு அற்புதமான ஒரு பரபரப்பான பேச்சாளராக தமிழ்நாடு முழுவதும் மனம் வந்து கொண்டிருக்கக்கூடிய லலிதா பரமேஸ்வரி அவர்கள். பாடி பார்த்தேன். அதை பாடுறதுக்கு ஈரோட்டில் இருக்க நான் என்ன சொன்னேன், கடைசி பேச்சாளர் கோயம்புத்தூர்லேருந்து வருகின்றிருக்கக்கூடிய அந்த கொங்கு தமிழில் எப்படி இவருக்கு ஒரு தனித்துவம் இருக்கோ அவங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கும். இவங்களுக்கு பதில் சொல்லணும்னா அப்படி ஒரு கொங்கு தமிழுக்கு ஒரு ஆள் பதிலுக்கு வரணும்னு அந்த அணிக்கு வலிமை சேர்க்க வந்திருக்கக்கூடியவன் கோவை சத்யா அவர்கள். நல்ல ஒரு கைத்தட்டு. இடையில வாட்சி நான் பேச வந்ததை மறந்து போடுறேன். என்னமோ சொல்ல வர்றேன், இப்படி வாட்சா நான் என்ன பேசுறது? ஆமா, சரி ரைட்டு. இப்போ பட்டிமன்றம் என்ன தலைப்பு பாருங்க, அதே மறந்து போச்சு. ஆனால் உண்மையிலேயே பேச்சாளர்களுக்காக ஒரு கைத்தட்டல், மொத்தமாக அந்த 6 பேருக்காக ஒரு கைத்தட்டல் நம்ம கொடுக்கலாம். ஏன் இடையில அவங்க வாச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா எங்களை விட்டுறாதீங்க, எங்களையும் சொல்லுங்க அப்படின்னு தான். அற்புதமான கீபோர்டு, அவங்களுக்குன்னு ஒரு தனி ஆர்கெஸ்ட்ரா டீமே இருக்குது. கீபோர்டு இசைக்கலைஞர் புதுக்கோட்டையிலேருந்து வருகின்றிருக்கக்கூடிய சுரேஷ் அவர்கள். அதே புதுக்கோட்டையிலேருந்து வருகின்றிருக்கக்கூடிய பேட் இசைக்கலைஞர் தீபன். அடுத்த மாதம் 12ஆம் தேதி கல்யாணம். அதை ஒரு வாழ்த்துறதுக்காகவே ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். உங்கள் கைத்தட்டல் மூலமாக ஒரு வாழ்த்து, நீடூடி வாழ்க. அந்த கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறாரு, எல்லாருக்கும் வைக்க முடியாது. அப்படி யாராவது பத்திரிக்கை போக முடியலை, மொய் வைக்கணும்னா என்கிட்ட கொடுத்துருங்க, நான் கண்டா போய் கரெக்டாக கொடுத்துட்றேன். ஆமாம், ஒரு அற்புதமான இசைக்கலைஞர்கள் வந்திருக்காங்க. அதை விட எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னென்னா, ஒரு பெருநகரத்தில் மதுரை, கோயம்புத்தூர், சென்னைன்னு போகும்போது எங்களுக்கு இப்படி ஒரு ஆடியோ அமையும். இப்படி ஒரு கிராமத்தில் இவ்வளவு அற்புதமான ஒரு ஆடியோ நிறுவனம். பேர் என்னங்க? அலாவுதீன். ஊர் பழனிலேருந்து வந்திருக்கீங்க. உண்மையில் அவங்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். பொதுவாக இந்த பகுதிக்கு வந்தாலே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு மனநிறைவு இருக்கும். நாங்கள் வந்தபோது இந்த திடல் அப்படியே காலியாக இருந்தது. ஒரு 10 பேர் தான் உட்காந்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் இருக்குது. இந்த திடல் முழுவதும் இப்போ கூட்டம் அப்படி அமர்ந்துருக்கீங்க. பின்னால் நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. நிச்சயமாக வந்து உட்காரலாம். நீங்கள் ரொம்ப நேரம் நிற்க, ஏன்னா பட்டிமன்றம் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே போகும். நிச்சயமாக நீங்கள் ரசிக்கிற மாதிரி அற்புதமாக பேசக்கூடிய இந்த மக்கள் இந்த பகுதி வந்தாலே எங்களுக்கு ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, கொங்கு மண்டலம் என்றாலே மரியாதை தங்கும் மண்டலம் என்று பேச்சாளர்கள் பாராட்டுற மாதிரி இங்கே வந்தாலே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குங்க. ஏன்னா கலையை எப்போதும் கொண்டாடுகிற மக்கள், கலையையும் கலைஞர்களையும் கொண்டாடுகிற மக்கள் இருக்கிற இடத்துல பேசுறதுங்கிறது ஒரு சந்தோஷம். எல்லாரையும் அறிமுகப்படுத்திட்டோம். இப்போது உடனடியாக உங்கள் கைத்தட்டலோட பட்டிமன்றத்தை நம்ம தொடங்கணும். அந்த காலம் அஞ்சல் காலமே அப்படின்னு உங்கள் கைத்தட்டலோடு நம்முடைய கொங்கு மஞ்சுநாதன் அவர்கள் வராரு. நல்ல ஹலோ 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 யார் ஷார்ப்பு பார்க்கலாம், அது ஒரு இதில் வெயி. ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நான் தான் பேசுறேன். 6 பேசுவாங்க உங்ககிட்ட, வேற யார் பேசுறா கிட்ட? நான் சிவசிவான்னு சிவன வருந்து எல்லோ சிவபாதஞ்சரணமட்டு முன்ன வருந்து எல்லோ பாதஞ்சரணமட்டு சரணாஞ்சரணமட்டு தாயே உங்காளி நான் ஆச்சனம்மா உம்பாத நலிட்ட பத்தினியால் தீண்டாமறியா முன்னலிட்ட காலத்திலே இந்த சரண வட்டியிலே இருந்து வரந்திருந்து இல்லருக்கும் பால் எடுத்து கொடுத்து பெருந்தவளே ஆத்தா காளியம்மா நீ பிறந்த மலையாள எல்லையிலே உடன் பிறந்த 7 கன்னி 7 தெய்வ கன்னி சற்றேடிலாட கன்னி
அங்க சண்டி முண்டி சாமுண்டி வராகி பிரம்மி அருக்காணி தங்கமே மகேஸ்வரி தாயே நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே கூட்ட கிளறியிலே 7 கண்ணி மேல் இறங்கி ஆடி வர வேணும் அம்மா. இன்னைக்கு முத்தால் அலங்காரம் தாயே உனக்கு முகப்புட்ட பல்லாக்கு தங்கத்தால் அலங்காரம் தாளுட்ட பல்லாக்கு உனக்கு வெள்ளகட்டி மேக்கிட்டியா வெள்ளகட்டி மேக்கிட்டியா தாயே சரவணம்பட்டியிலே எடுத்தாங்கொரு விளக்கு போட்டாங்கொரு விரிநூல முடிச்சதோ ஒரு இளசத்தண்ணியே அம்மானி ஆத்தல தலைமுழுக இறக்கு வந்து நேரம் குளத்துல தலைமுழுக கொடி பாசம் என்ன பண்ண ஆத்தரைய ஊத்தரைச்சு அங்கே ஆத்தரைய ஊத்தரைச்சு ஊத்தில் தலைமுழுக இந்த கூட்ட கிளறியிலே 6 மேல இறங்கி வராய் நேர வேளையிலே அப்பா 18ஆம் படி கருப்பா சண்டி முண்டி சாய் கருப்பா சமந்தூர் வை கருப்பா இல்ல இருக்குந்தால் கருப்பா தோட்டத்து துண்டி கருப்பா தொட்டிய சாமிகளே அதுண்டு கருப்பராய ஆலமரத்து கருப்பராய அண்ணமார் சாமிகளே உன்னிவள நாடு வீரமலங்காடியே அங்க ஊஞ்சலூர் பட்டணமா 9 தலவாசம் பாச்சலூர் பட்டணமா 18 தலவாசம் ஆலமரத்தை விட்டு வனங்காட்டு ஓட்ட விட்டு ஒட்டி மரத்தை விட்டு அந்த ஊஞ்ச மரக்காட்டை விட்டு கூப்பிட்டு அழைக்கிறேனே அருக்காணி தங்கங்களே அண்ணமார் சாமிகளே 18 படி கருப்பனே மாளிகப்பார கருப்பாணி எட்டி வைக்கும் கால்களுக்கு கிளம்பு சொல்லணுமா அங்க மாத்தி வைக்கும் கால்களுக்கு மல்லிகைப்பூ